மும்மொழி கொள்கையை அனைத்து மாநிலமும் ஏற்றுக்கொண்டு விட்டன. தமிழகத்தில் மட்டும் அதை வைத்து அரசியல் செய்கின்றனர். சட்டப்படி மும்மொழி கொள்கையை தமிழகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்நிலையில் மத்திய அமைச்சரின் இப்பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னையில் நேற்று சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இந்தியா கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் துணை முதல்வர் உதயநிதி, காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் பே. சண்முகம், விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன், தமிழக ஆளுமை கட்சி தலைவர் வேல்முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிரான கண்டனம் தெரிவித்தனர். பொது பேசிய துணை முதல்வர் உதயநிதி, 100 பேர் அல்ல, ஆயிரக்கணக்கானோர் உயிரை கொடுத்து தமிழை காக்க தயாராக இருக்கிறோம், உரிமைகளை காக்க உயிரை விட தயாராக என்று கூறினார். தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டு அரசையும் மிரட்டி ஒருபோதும் பணிய வைக்க முடியாது. இது திராவிட மண், பெரியார் மண், இது சுயமரியாதை மண் என்று மிக ஆவேசமாக தங்களது எதிர்ப்புகளை மத்திய அரசுக்கு தெரிவித்தார். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசும்போது, ரூபாய் 2151 கோடி கிடைக்கும் வரை தமிழக அரசு போராடும். 43 லட்சம் குழந்தைகளின் தலையில் வயிற்றில் அடிக்காதீர்கள் என்றார். தமிழ்நாட்டில் இந்தியை திணிக்கலாம் என்று கனவு காணாதீர்கள். உங்கள் கனவு ஒருபோதும் நனவாகாது. இந்தி படித்தவர்கள் தான் தமிழ்நாட்டிற்கு வேலை தேடி வந்துள்ளனர். இந்தி படிக்காதவர்கள் வேலை கொடுக்கிறார்கள். மத்திய அரசு உடனடியாக நிதியை விடுவிக்க வேண்டும். கொடுக்க முடியாது என்றால் கொடுக்க வைப்போம் என்று விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் கூறினார். மேலும் தமிழக ஆளுமை கட்சி தலைவர் வேல்முருகன், தமிழக முதல்வர் ஸ்டாலினை நோக்கி மத்திய அரசு திட்டங்கள் அனைத்தையும் முடக்குவோம் என முடிவெடுங்கள். நம் முன் அவர்கள் மண்டியிடுவார்கள். மத்திய அரசிற்கு சரியான சவுக்கடி கொடுக்க வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கினார். மேலும் பேசிய அவர், உங்களுக்கே இவ்வளவு கோபம் வந்தால் நல்லி எலும்பு சாப்பிடும் எங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும் என்று மத்திய அரசிற்கு எச்சரிக்கை விடுத்தார்.